ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு சுவையான பருப்பு ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு, 2 காய்ந்த மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கிறேன். இதோடு 2 தக்காளி பொடியாக நறுக்கி வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்பு வேக வைத்தது, ஒரு சின்ன சைஸு புளி கரைச்சி எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சா போதும். அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 காய்ஞ்ச மிளகாவே கிள்ளி போடுங்க. போட்டு நல்லா வறுக்கணும். அதோடு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்த மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு வெட்டி வச்ச 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். அதோடு 1 டீஸ்பூனு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போடும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கும். தக்காளி பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். கடைசியாக வேக வச்ச அந்த 1/4 கப்பு பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு மேலே நல்லா வாசனைக்காக பெருங்காயத்தூள் போட்டுறேன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது, நல்ல வெள்ளை நுரை வருது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டுடுங்க. நம்ம சுவையான பருப்பு ரசம் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல மனம் வீடே தூக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.